இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வியூ பாயிண்ட் போகிறோம். அந்த வியூ பாயிண்ட் பேர் வயர்லெஸ் வியூ பாயிண்ட்டு. இது ஊருக்குள்ளே போய் தான் போகுது. இது வந்து ஒரு ஹிடன் ஜெம் மாதிரி, ஹிடன் பிளேஸ். ஸோ யாருமே இல்லை, நம்ம தான் போயிட்டுருக்கோம். நம்ம தான் இங்கே. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிளகு கொடி. இது ஃபுல்லாக எல்லாமே மிளகு கொடி. ஸோ இங்கே கொல்லியில் மிளகு ஃபேமஸ்ஸு. அப்புறம் முடவாட்டுக்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, அது ஃபேமஸ்ஸு. அது சூப் போட்டு குடிச்சா முட்டி வலி போயிடுவோம். இங்கே இருக்க லோக்கலைட்ஸ் மட்டும்தான் போகிறாங்க. மற்றபடி டூரிஸ்ட்டுன்னு பார்த்தா நம்ம தான். அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேஸ், ஹிடன் ஜெம், ஹிடன் ஸ்பேஸ், ஹிடன் பிளேஸ் நம்ம தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அந்த இடம் பேர் வந்து வயர்லெஸ் வியூ பாயிண்ட். இந்த ஏரியா காயினால உங்களுக்கு இந்த ஸ்பாட் தெரிஞ்சிருக்கு. லிட்டரலாக ஹிடன் ஜெம் தான் நினைக்கிறேன். ஏன்னா யாருமே இல்லை, நம்ம தான் இருக்கோம். ரோட பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கு. அதான் எனக்கும் தெரியல. ஸோ இதுக்கப்புறம் வண்டி இது பண்ண முடியாது. நம்ம வண்டி அங்கே விட்டுட்டு இப்படி சைடில் தான் போகணும். ஸோ ஒத்தடி பாதையாக தான் இருக்குது. கொஞ்சம் சேஃபாக போங்க கைஸ். வரவே வராதிங்கண்ணா, சேஃபாக போங்கலாம் கிடையாது. ஆமாம், நாங்கள் மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எல்லாரும் வந்து நீங்கள் அப்புறம் ஹிடன் ஜெம் அதில் பாருங்க, நீங்கள் வரக்கூடாதுன்னு நாங்கள் எல்லாம் காட்டுறோம். வியூவை பாருங்க கைஸ். போடு, எத்தனை மலை தெரியுது. இது என்ன சிட்டின்னு தெரியல, ஆனால் ஏதோ சிட்டி இருக்குது கீழே. சேலம், ராசிபுரம், நாமக்கல், இல்லை ஏதாவது ஒரு சிட்டியாக தான் இருக்கும். சிட்டியா செமையாக இருக்கு வியூ. தான் போகிற வழியில் இப்படி தான் இருக்குது. நல்லா கோரப்புல் வளர்ந்துருக்கு, செடியெல்லாமும் இருக்குது. கோரப்புல்லேருந்து பாம்பு வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்குள்ள. ஏன்னா இது ஹிடன் ஜெம். ஓடு, கமான் கைஸ், இதான் நம்ம கொல்லிமலை வயர்லெஸ் வியூ பாயிண்டோட வியூ. பாருங்க அப்போ சைலண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பிஜிஎம் போட்டு விட்டுருவோம், அவ்வளோதான். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ சிட்டி இருக்குது, ஆனால் அக்ரிகல்ச்சர் லேண்ட் தான் அதிகமாக இருக்குது. அங்கங்கே வெள்ளையாக தெரியுது தான் பில்டிங்ஸு. இதுவே சென்னையாக இருந்துச்சுன்னா சுற்றி பில்டிங்காக இருக்கும், அக்ரிகல்ச்சர் லேண்ட் அங்கங்கே இருக்கும். சென்னை நீ குறை சொல்றியா? வாழ்றது சென்னை அப்படி இல்லை, வந்தாரை வாழ வைக்கும் சென்னைடா. அதுக்கான பாப்புலேஷன் லிமிட்டை ரீச் ஆகி போயிட்டு இருக்கு. அதான் ஓவர்ஃப்ளோவில் போகுது. இந்த மாதிரி சவுத்தையும் டெவலப் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் வந்து எல்லா ஊர்லேயும் இருக்கவங்க அந்தந்த கம்பெனிஸ் போயிடுவாங்க. இல்லை, சென்னை 2.0 கிரியேட் பண்ண போகிறாங்களா இப்போ புதுசாக நியூஸ் வந்து. அப்படியா? ஆமாம், சென்னை மாதிரியே 2000 ஏக்கர்ஸில் கிரியேட் பண்ண போகிறாங்க. கைஸ் பாருங்க, மொத்த சிட்டியும் தெரியுது, ஆனால் என்ன சிட்டின்னு தான் தெரியல. நைனாமலையா அது? நைனாமலை இந்த பக்கம் மேப் எடுத்து பாருங்க, தெளிவாக தெரியும். கூகுள் மேப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக அன்னைக்கு நாங்களே தேடணும் ப்ரோ, அதெல்லாம் எதுனே மறந்து போச்சு. மேப் இருக்குது. கீழே ஒரு பாண்டு இருக்கு, இங்கேருந்து காவேரி தெரியுது ப்ரோ. அங்கே பாருங்க, ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கலரில் இருக்கா, அதுதான் காவேரி நதின்னு சொல்லிட்டு நம்ம ரமணா சொன்னான். எந்த டவுட்டும் தான் உண்மை. நாமக்கல் இந்த சைடு கிளியரா தெரியுது எல்லாமே. நம்மளே எத்தனையோ வியூ பாயிண்ட் போயிருக்கோம், ஆனா இவ்வளவு கிளியரா குளித்தலை 4 மலை தெரியும், அது குளித்தலை வேலி தெரியும், ஆனா சிட்டி இந்த அளவுக்கு தெரியாது. ஃபுல்லா மறைச்சிரும், இல்ல மலையா இருக்கும். இங்க மலை இருக்கு, வீடு இருக்கு, வீடு தெரியுது, அக்ரிகல்ச்சர் லேண்ட் தெரியுது, எல்லாமே தெரியுது. ப்ரோ துறையூர் ப்ரோ, வயல் ரொம்ப பச்சையா இருக்கு, ஒரு துறையூர் பச்சையா இருக்கு. கைஸ் இந்த சைடு இருக்கிறது துறையூரான் கைஸ். கீழ இருக்குது இல்ல, மேல இருக்கு, அங்க இருக்கு தூரமா நிறைய. ஓ வெள்ளை வெள்ளையா இருக்கு, அதெல்லாம் வந்து அதான் துறையூர் வீடு. கொச்ச கச்சகச்சான்னு இருக்கு, அதெல்லாம் வீடு கைஸ். அங்க எவ்வளவு கொச்சன்னு இருக்கு, அது துறையூரா? அங்க ரெண்டு என்ன ப்ரோ மேப்ல ஹிடன் ஜெம் போட்டா வருமா? இல்ல அப்படிலாம் இல்ல, பேரே இங்க பாருங்க, இங்க வெள்ளையா தெரியறதுலாம் வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா, ஆனா அக்ரிகல்ச்சர் லேண்ட் தான் இங்க அதிகமா இருக்கு. அங்கங்க ஒரு குட்டை குளம் அதெல்லாம் இருக்கு. அப்படியே தூரத்துல பாத்தீங்கன்னா பொன்னி நதி பாக்கையில் சமாய் அப்படின்னு காவேரி நதி போகுது. ஸோ நம்ம இன்னும் டீப் டவுன் போய் வியூவை நல்லா என்ஜாய் பண்ண போகிறோம். கண்ணில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. ஃபோனில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆமாம் ப்ரோ, மண்ணு தான் வளர்க்கும்.
மாடு வரும். அங்க வர வழியில ஒரு இது இருக்குல்ல, இங்க இருக்க இது மாட்டுப்பால் ஆட்டுப்பால்லாம் குடிச்சோன்னா செம்ம பியூரா இருக்கும் தெரியுமா. ஏன்னா இந்த மாதிரி புல்லு இலை தலை தலை அங்கெல்லாம் இலை போடுவான். தலை இலை போடுவான், பிளாஸ்டிக் சாப்பிடுவோம், பேப்பர் சாப்பிடுவோம், எல்லாத்தையும் சாப்பிடுவோம். இங்க இருக்கிறதுலாம் அப்படி இல்லை. இதெல்லாம் மேய்ஞ்சே அது வயிறு ஃபுல் ஆயிடும். இருக்கு, ஆனா மெஜாரிட்டியா புல்லும் இருக்குல்ல. உங்க ஊர்ல புல்ல காட்ட. ஓ, உங்க ஊரு இப்ப கடலூர் ஆயிடுச்சா? சென்னைக்கு ஏதாவதுனா போதுங்க, டக்குன்னு ஒன்று நான் கடலூரியன் இந்த ஊரியன் அப்படின்றாங்க. கைஸ், திஸ் இஸ் வயர்லெஸ் வியூ பாயிண்ட் இன் கொல்லி ஹில்ஸ். நிஜமாவே மஜாவா இருக்கு. பச்சை பச்சை ப்ரௌனு சொல்லுங்க. கீழே பாருங்க, பாண்டு தெரியுது, அக்ரிகல்ச்சர் லேண்டு தெரியுது, வீடு தெரியுது. ஒயிட்டா இருக்கிறதுலாம் வீடு. அங்க ஸ்ட்ரெயிட் வீடு இல்லை, இண்டஸ்ட்ரியா கூட இருக்கலாம். இது ஒரு பில்டிங். சம் கைண்ட் ஆஃப் பில்டிங். நாங்கள் வீடுன்னு எடுத்துக்கிறோம். ஆமாம், ஆக்சுவலாக கூகுள் மேப்பில் நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னா இப்போ தான் தெரியும். அந்த வியூ கிளியராக இருக்கு. கூகுள் மேப் வியூவை நேரில் பார்க்கணும்னா வயர்லெஸ் வியூ பாயிண்ட் வந்து ரெக்கமெண்டர்லாம் கிடையாது. இது எங்க கூட வந்து லோக்கல் கை இருந்தாலும் நாங்கள் வந்துட்டோம். நீங்களாம் அதை ட்ரை பண்ணாதீங்க. யாரை பார்த்து லோக்கல் நான் லோக்கல்ரா. பரன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பாருங்க, எல்லா இன்டென்ஷன் லொகேஷனும் அதில் கண்டிப்பாக வரும். அதான் நாங்கள் ஏமாத்தோம். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். சர்ப்ரைஸ் பண்ணுங்க கைஸ். தூக்குப்பாறை காட்சி மலை, தமிழ்நாடு அரசு வனத்துறை, கொல்லிமலை தூக்குப்பாறை காட்சி. மாலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை போடு. உள்ள அலௌடு இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா டைம் முடிஞ்சிருச்சு. எதுக்கும் நம்ம கேட்டு பார்ப்போம். கைஸ், திஸ் இஸ் என்ன ஊர் இது? சீக்குப்பாறை வியூ பாயிண்ட். சீக்குப்பாறை வியூ பாயிண்ட். கரெக்டாக வந்துப்பாங்க. ஆமாம் கைஸ், 8 AM to 5 PM தான். அதுக்குள்ளே வந்துடுங்க. முன்னாடி வந்துருங்க. ஆமாம், திஸ் இஸ் த வியூ ஃப்ரம் சீக்குப்பாறை வியூ பாயிண்ட். இங்கேருந்து பார்த்தாலும் ஊர் தெரியுது, பட் அங்கே வைடர் வியூவாக இருந்துச்சு. நம்ம ராசிபுரம் தெரியும் guys. அப்படியா? ராசிபுரம் தெரியும் guys, தெரிய வாய்ப்பு இருக்கு. இங்கேருந்து ராசிபுரம் தெரிய வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்குது, ஆனால் இது ராசிபுரம்லாம் எங்களுக்கு தெரியல. சன்ரைஸ் ஆகும்போது ஏறணும். இப்போ சன்செட் ஆகுது, நம்ம கொழுக்கு மலை இறங்குறோம். வியூ ஃப்ரம் டிஎஸ். கொல்லிஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இப்போ ரிட்டர்ன் இறங்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் சன்செட். சன்செட் செம்மையாக இருக்குது. க்ளவுட்ஸே ஒரு 3-4 ஷேட்ஸில் இருக்குது. எத்தனாவது பெண்டு? 36 தாண்டிட்டோம் நினைக்கிறேன். ஓகே, 36th பெண்ட்லேருந்து இந்த வியூவை பார்க்குறோம். ஸோ செம்மையாக இருக்குது. ஹாய் காட்டுங்க. The next day. ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சேலம்லேருந்து சென்னை போகிற ஹைவேல இருக்க முத்துமலை முருகர் கோயில் வந்திருக்கோம். சாமி வழிபட வந்திருக்கிறோம். ஆமாம், முருகப்பெருமானை. நாங்கள் வந்து பக்தியான கைஸ். ஆமாம், அடுத்தது விஜய் சித்தாண்ட மாதிரி நாங்களும் ஆறுபடை முருகனை சீக்கிரம் அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ஆக்சுவலாக அதுவும் லிஸ்ட்டில் இருக்குது, ஆனால் எப்போ போவோம்னு தெரியல. ஸோ சூன் பிஃபோர் திஸ் இயர். மூர்த்திஸ்வரர் தான் முதல் தடவை வரோம். ஆமாம், நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். கையில் கொடுத்துருக்கேன். ஆமாம், வேண்டிக்கு போகிறேன். வாழ்க்கையில் நல்லா இந்த வருஷம் கல்யாணம் இன்னொன்று எல்லாரும் ப்ரே பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்க. வேணாம், எனக்கு வேண்டியது வாழ்க்கையில் நல்லா இருக்கும், என் கூட இருக்கணும், நல்லா இருக்கும், வாழ்க்கை துணையும் நல்லா இருக்கும். லிஃப்டெல்லாம் போட்டிருக்காங்க கைஸ் மேலே போகிறதுக்கு. மேலே போகலாமான்னு தெரில, ஆனால் ஆள் நிற்கிறாங்க கைஸ். மேலே போய் இந்த முருகருக்கு வந்து நீங்கள் பன்னீர் அபிஷேகம் பண்ணோன்னா 250. லிஃப்ட் இருக்குது, லிஃப்ட்டில் போகலாமா. இவங்களுக்கு இந்த மாலை ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. காசு கட்டணும், ஒரு ஆளுக்கு 250. அதான் 250 உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். ஃப்ரீ இல்லடா, 250 அதெல்லாம் 50 ரூபா மாலைக்கு, 200 ரூபாய் சாமி அபிஷேகம், 40 ரூபாய் பன்னீர். ஓகேவா? ஆனால் நீ 250 கட்டுற.
250 அது அபிஷேகத்தோட இது மீதி இந்த மாலை உனக்கு ஃப்ரீயாக தான் வரும். ஓகே ஸோ மேலே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நான் மேலே போய் பன்னீர் அபிஷேகம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கீழே இருக்க முருகரை பார்க்குறேன் guys. ஃபோன் அளவுடான்னு தெரியல, மேலே போனால் காட்டு. ஸோ guys இவர் தான் வந்து முருகர். மலேசியா முருகரோட ஹைட் அதிகம்னு நினைக்கிறேன். எதாக இருந்தாலும் ChatGPT கேட்டுக்கோங்க. Guys, நம்ம முருகருக்கு பன்னீர் அபிஷேகம் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தான் பூஜை பண்ணிட்டு பன்னீர் ஓத்துஸ்டா அப்படியே ஆன்மீகமாக மொழியிட்டோம். ஆமாம், கத்தி சொல்ல முடியாது. இருந்தாலும் சாமியை முடிச்சுட்டு வந்து நான் என்னோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். போகும்போது தான் பன்னீர் அபிஷேகத்தை கலாய்ச்சோம் guys. ஆனால் பயங்கர டிவோஷனலாக இருக்குது. ஆமாம், ஆக்சுவலாக நாங்கள் யோசிச்சோம் பன்னீர் பண்ணணுமா, பர்மிஷ் பண்ணணும்னா உடனே போட்டாச்சு. ஆனால் அதுக்கும் இதுக்கும் 100 ரூபா தான் டிஃப்ரென்ஸ். அதுக்கு இவ்வளவான்றது ஷாக்கிங் தான். இல்லை லைக் நான் என்ன நினச்சேன்னா சும்மா ஒரு பன்னீர் எடுத்து ஊற்ற வைப்பாங்கன்னு நினச்சேன். பட் நல்லா அர்ச்சனைலாம் பண்ணி சொல்லும்போது சொன்னாங்க 1/2 மணி நேரம் ஆகும், ப்ரேயர் பண்ண மந்திரம்லாம் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே, ஸோ குட், ஃபீலிங் ஸோ பிளஸ்ட். இது பண்ணி நீங்களும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறோம். நீங்களும் கொஞ்சம் நான் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன், நிறைய பேருச்சுன்னா திருப்பியும் பார்ப்பீங்க விளாட்ல. உங்களுக்கும் இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருந்தால் முத்துமலை முருகர் கோயில் வந்து ட்ரை பண்ணுங்க. 250 தான். பயங்கர பெருசாக இருக்குது. நாங்கள் மேலே போய் பன்னீர் அபிஷேகம்லாம் பண்ணிட்டு தெய்வீகமாக ஆன்மீகமாக வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து பிரசாத போய் கொடுத்துருக்காங்க. அது வரைத்தான் எனக்கு தெரியாது. ஆனால் 350க்கு இவங்க பண்ண அபிஷேகம், டைம் ஸ்பெண்ட் பண்ணது, முருகன் கோயிலில் போய் பன்னீர் ஊற்றி அந்த வேல் வழியாக கீழே இருக்கிற வேலுக்கு வருமா, அது நாளைக்கு எடுத்து அபிஷேகம் பண்ணுவாங்களாம். அதெல்லாம் சூப்பராக இருந்தது. ஒரு 1/2 hour வந்து நாங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் மோடு போயிட்டோம். தமிழ் என்ன சொல்லணும், ஆன்மீக தெய்வீகம் உச்சத்துக்கு போயிட்டோம். ஸோ ஓரளவுக்கு மனசுக்கு நிம்மதியாக ஒரு மாதிரி நிறைவாக இருக்குது. ஸோ முத்துமலை முருகர் கந்தனுக்கு அரோகரா. கைஸ் இந்த சட்டை தொலைஞ்சு போய் சட்டையை தேடுறதுக்கு நின்று சாமிக்கு எல்லாமே நீ டைமிங்கில் நடக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா சட்டையை காணும், பேண்ட் பக்கத்தில் வச்சு சட்டையை காணும். ஒரு 1/2 மணி நேரம் தேடும். அப்பன்னு பார்த்து முருகருக்கு ஆர்த்தி பண்ணாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அன்னதானம் டோக்கன் தராங்க. சும்மா நடந்து இந்த சைடு அன்னதானம் கொடுத்தாங்க, டோக்கன் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டோம். ஸோ இன்னைக்கு பிளிஸ்ஃபுல் டேவாக போகுது கைஸ். ஹலோ, ஓகே பாய். வெயிலோட எஃபெக்ட் கைஸ். பொழக்கிறான், காலெலாம் கொப்பளமாயிட்டு. நாங்கள் வேற ஃபர்ஸ்ட் கடையிலே ஷூ விட்டு வர்றோம். அப்பா சரியான வெயில், காலெலாம் கொப்பளமாயிட்டு கைஸ். ஃபுல் எக்யூப்ட் ஆகிட்டோம். இனிமேட்டு எவ்வளோ வெயில்னாலும் நாங்கள் நடப்போம். ஆமாம், நல்லா சாப்பிட்டு அன்னதானம்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா தரிசனம் யானை மாதிரி ஒரு வெயிலில் ஓட விட்டானுங்க. செருப்பு இல்லாமல் ஃப்ரெண்ட்ல மாதிரி வெயிலாக இருக்குன்னு அவ்வளோ தூரம் வெயில் வரும். செருப்பு இல்லாமல் இது 1001 ஓடுவாங்களே வெயில், அதை பார்த்து ஓடுற மாதிரி ஓடிட்டு நல்லா தேடி ஓடிக்கிட்டு இருந்தோம். பெட்ரோல் போட வந்த கைஸ். பெட்ரோல் போய் இந்த டேங்க் பேக் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா பெட்ரோல் போடும் போது கைட்டி போட வேண்டியதாக இருக்குது. இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் தெரிஞ்சால் சொல்லுங்கள் கைஸ். மேக்னெட் வந்து ஒட்டி இருக்கும், நம்மளுக்கு மேக்னெட் கிடையாது. எங்களுக்கு வந்து ஃபைபர் வண்டி ஒட்ட மாட்டேங்குது. சாரி, பிளாஸ்டிக். அதான் ஃபைபர். சரி ஏதோ ஒன்று பிளாஸ்டிக்னா மனசு வலிக்குதுல்ல, அதனால ஃபைபர்ன்றோம்.